ஆண்டவரே சுவாமி. அப்பா பிதாவே சுவாமி, இந்த நாளிலும் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனத்தை கொண்டு வருகிற நபரையும் கூட உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட மூலமாய் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சகல காரியங்களையும் உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடக்கம் 7ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஆமென். இன்றைய நாளில் பேப்டிஸ்ட் வாலிப ஞாயிறாக இருக்கிறது. உங்களோடு ஒரு சிறிய பகுதியை பகிர கொடுத்த இந்த வாய்ப்பை கொடுத்த வாலிப சங்கத்திற்காகவும் திருச்சபை போதருக்காகவும் என்னுடைய சபை வாலிப குழுவிற்காகவும் நான் அன்பு கடந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாங்கள் பார்க்க போகிற வசனம் நீங்கள் வாசிக்க கேட்டிருப்பீங்க. கொலோசியர் 2:6 தொடக்கம் 7 மட்டும். நாங்கள் அதில் ஒரு சிறிய விளக்கத்தை அதில் ஒரு சிறிய பின்னணியை உங்களுக்காக அந்த ஸ்க்ரீனில் போடப்பட்டிருக்கிறது. கொலோசிய சபையை குறித்ததான ஒரு சிறிய விளக்கம். அதற்கு முன்பதாங்க நாங்கள் ஜெபம் செய்து இதை தொடங்குவோமாக. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபைந்தவன் தாமே இன்றைய நாளிலும் கூட அப்பா தகப்பனே, நான் அல்ல உம்முடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசும்படியாக உம்முடைய ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடும்படியாகவும் ஆண்டவரே தகப்பனே, இந்த திருச்சபை என்னுடைய சபையார்களுக்கு ஆண்டவரே தகப்பனே, இந்த ஒரு வார்த்தை ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே அவர்கள் பயன்படத்தக்கதாகவும் ஆண்டவரே இதை குறித்து சிந்திக்கத்தக்கதாகவும் தகப்பனே சுவாமி அவர்களை வழி நடத்தும்படியாகவும் ஆண்டவரே இந்த இடத்தில் என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த இடத்துல நாங்கள் பார்க்க போகிறோம் கொலோசியர் பவுல் எழுதினிய கொலோசியர் பகுதியிலிருந்து ஒரு சிறிய பகுதி எங்களுக்காக இந்த வாலிப சங்கத்தில் எங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பவுல் எழுதின இந்த கொலோசியர் இந்த அதிகாரத்தில் அந்த கொலோசியா தேவாலயத்தில் நிறைய தவறான போதனைகள் அந்த இடத்துல இருந்ததுனால அவர் அந்த திருச்சபைக்காக எழுதின இந்த கிறிஸ்துவின் மேலதிகத்தை வல்லமையை உறுதிப்படுத்துறதுக்காக இந்த கொலோசிய அதிகாரத்தை அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட கேட்குற ஒரு சின்ன கேள்வி, உங்களுடைய ஃபோன் எடுத்து பாருங்கள், எவ்வளோக்கு பேட்ரி டவுனாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபோன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, பாருங்கள் எவ்வளோக்கு பேட்ரி டவுனாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், 30க்கு கீழே உங்களோட ஃபோன் பேட்ரி இருந்தால் நீங்கள் எவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பீங்க? உண்மையான ஒரு கேள்வியை நான் கேட்குறேன். இது வாலிபர்களுக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் சேர்ந்த ஒரு கேள்வியாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த காரியங்கள், நீங்கள் அனுபவிக்க போகிற காரியங்களை நான் இந்த இடத்துல பேச போகிறேன். எத்தனை பேருக்கு ஒரு 30க்கு கீழே உங்களுடைய பேட்ரி லோவாக இருந்தால் எவ்வளவு ஒரு பரபரப்பாக இருக்கும் இல்லையா? ஒரு அவசரமான ஒரு இடத்துக்கு நீங்கள் போயிருப்பீங்க, அந்த இடத்துல இந்த பேட்ரி லோவாக இருக்கும், ரொம்ப டென்ஷன் ஆகிருப்பீங்க இல்லையா? என்னையும் குறித்து தான் நான் இந்த இடத்துல நான் பேசுகிறேன். நாங்கள் ரொம்ப டென்ஷன் ஆயிரும் இல்லையா? பேட்ரி லோவாக இருந்ததுன்னா ஒரு சார்ஜரை தேடி ஒரு ப்ளக் பாயிண்ட்டை தேடிடுவோம். அந்த பேட்டரியை போட்டோன்னு தான் அந்த டென்ஷனே நாங்கள் குறையுமா இருக்கும். ஆனால் எத்தனை பேர் சிந்தித்து இருக்கீங்க, கடவுளுக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் எவ்வளோ தூரம் லோ பேட்டரியாக இருந்திருக்கு? எப்பயாச்சும் நினச்சிருக்கிறீங்களா நாங்கள் சார்ஜ் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு? நிறைய நேரங்களில் எங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த இணைப்பு ரொம்பவும் குறைவாக இருந்திருக்கும்.
ஆனால் நாங்கள் நினைக்கிறது வேறொரு காரியத்தை குறித்து தான் நாங்கள் அந்த இடத்துல பார்க்குறது. நாங்கள் அந்த ஃபோனுக்கு கொடுக்குற அந்த இணைப்புக்கு கொடுக்குற அந்த மதிப்பை வந்து நாங்கள் கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை. அதனால் நான் இந்த இடத்துல நான் பேச போகிறது வந்து இந்த இணைப்பு எங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வேரூன்றி இருக்கிறதுக்கு சமமாக இருக்கிறதா இந்த ஃபோன், இந்த சார்ஜர், இந்த வைஃபை, இந்த சோஷியல் மீடியா, இந்த காரியங்கள் எங்களுக்கும் கடவுளுக்கும் உள்ள இணைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எங்களுடைய விசுவாசம் இதனூடாகையா இருக்கிறது? நாங்கள் இதை நம்பி தான் இருக்கிறோமா? எங்களோட விசுவாசம் கொலோசி சபைக்கு பவுல் எழுதுகையில் அவர் வந்து அது ஒரு அனுபவம் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்துவ தினமும் அவரோடு வேரூன்றி இருப்பதற்காக அவர் நினைவு கூறுகிறார். அது வந்து ஒரு நீண்ட காலமாக வளரும் பலனளிக்கும் வாழ்க்கையாக இருக்கிறது. நாங்கள் எந்த நேரத்திலையும் ஆண்டவரோடு ஒரு வேரூன்றி இருக்கிறவர்களாய் நாங்கள் இருக்கிறோமா? எங்களுக்குள்ளான ஒரு கேள்வி. இந்த நாளில் நான் நிறைய கேள்வி கேட்க போகிறேன் போல், அதனால கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ளான ஒரு கேள்வியை நீங்கள் கேளுங்க. நாங்கள் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்குள்ளே வேரூன்றி இருக்கிறோம்? ஆண்டவருக்குள்ளே நம்பிக்கை இருக்கிறதா? ஆண்டவருக்கு மேலே இருக்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? எவ்வளவு தூரம் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோம்? ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, ஏதாவது ஒரு காரியம் வரும்போது மாத்திரமாக நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம். நீங்கள் நிறைய நேரம் கேள்விப்பட்டு இருப்பீங்க, நிறைய போதகர்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, ஒரு சாட்சியாக சொல்லியிருப்பாங்க, நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு இப்படி நடந்துச்சு, எனக்கு இவ்வளோ பணம் இந்த இடத்துல கிடைச்சது, இவ்வளோ காரியம் கிடைச்சது, இந்த ஒரு வீடு எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நிறைய பேர் நானும் நிறைய சாட்சிகள், நிறைய போதகர்கள் சொல்லதை நான் கேட்டிருக்கேன். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நேரத்தில் நான் உணர்ந்த ஒரு விஷயம், அப்போ நான் ஜெபம் பண்ணால், ஒரு நாள் ஜெபம் பண்ணோன்னா கடவுள் எனக்கு இந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி பணம், இந்த மாதிரி வீடு எனக்கு கொடுப்பாரா அப்படின்னு. இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவரோடு தினமும் வேரூன்றி இருக்க வேணும், அவரோடு கனெக்ஷனாக இருக்க வேணும். ஒரு நாள் கனெக்ஷன் ஆகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அதை விட்டு மறந்ததுக்கப்புறம் திரும்பவும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அவர் முதல்ல இருந்து தான் அதை ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு வேணும் தினமும் நாங்கள் அவரோடு கனெக்ஷனாக இருக்கணும். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களிலும் கூட தினமும் வாலிபர்களாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் மாத்திரமல்ல, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நேரத்தில் பேசுகிறார். கிறிஸ்துவில் வேரூன்றி நாம் அன்பில் வளர்கிறோமா? இந்த தலைப்பு தான் எங்களுக்கு இந்த நாளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் வேரூன்றி இருக்கிறோமா? ஆண்டவருக்குள்ளாக அன்பில் நாங்கள் வளர்ந்திருக்கிறோமா? முதலாவது காரியம் நாங்கள் இன்றைய நாளில் பார்க்க போகிறது, கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பது நமது உண்மையான அடையாளம் மற்றும் அடித்தளமாக இருக்கிறது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது போல அவரில் கட்டி எழுப்புங்கள். நாங்கள் உண்மையிலே கிறிஸ்துவில் வேரூன்றி இருப்பதற்கான அர்த்தம் என்ன? அப்படின்னா என்ன? இயேசு நமது இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் எங்களுடைய ஆண்டவராக இருக்கிறார். நமது மதிப்புகளையும் வெற்றி தோல்வி, எங்களுடைய தோற்றம் இல்லாத அங்கீகாரத்தினால இது தீர்மானிக்கப்படுகிறது அல்ல. நமது அடையாளமா கிறிஸ்துவால் நேசிக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்படுகிறதா இருக்கிறது. நாங்கள் உண்மையாகவே ஆண்டவருக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறோமா என்று கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நாங்கள் தினமும் அவருக்கு ஒரு நேரத்தை நாங்கள் அவருக்கு கொடுக்கிறோமா? நாங்கள் உண்மையான அடையாளத்தோடு ஒரு அடித்தளத்தோடு நாங்கள் அவரோடு இருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் ஒரு வேத பகுதியை பார்க்கிறோம், அதை குறித்து சிந்திக்கிறோம். ஆனால் நாங்கள் அதை பயன்படுத்துகிறோமா? எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? எங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரச்சனையூடாக போகிறது அப்படின்னு சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும்.
நிறைய பேர் வந்து வேறு மதத்திலிருந்து வருவாங்க, கிறிஸ்தவ மதத்துக்கு வந்தோன்னே ஒரு பிரச்சனைகள் அவர்கள் அனுபவித்ததுக்கப்புறம் அவங்க இந்த கிறிஸ்தவ மதத்திலிருந்து வெளியில் போயிடுவாங்க. நிறைய பேரை நாங்கள் கண்டிருக்கோம். ஏன்னா இந்த பிரச்சனைகள் அவர்களால் கொண்டு போக முடியாது. ஆனாலும் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கார். விசேஷமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பிரச்சனையில் மத்தியிலும் நாங்கள் போவதற்கு. பிரச்சனையில் மத்தியில் நாங்கள் எப்படி இருக்கிறோம்? நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வேரூன்றி இருக்கிறோமா? எங்களுடைய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் நாங்கள் தொடங்கும் போது நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்படைக்க வேண்டும். இத்தனை பேர் நாங்கள் ஆண்டவருக்கு முதல்ல அதை ஒப்படைச்சிட்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் காரியங்களை செய்து கொண்டு போகிறோம். எங்களுடைய முடிவுகள், எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனை காரியங்களிலும், எங்களுடைய கருத்துக்களிலும் ஆண்டவருக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமா? எங்களுடைய கேள்விகள், சவால்கள், எங்களுடைய சோதனையில் மத்தியில் நாங்கள் ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கிறோமா? நாங்கள் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது மாத்திரமா இல்லாட்டி ஆண்டவரை தேடுறோம் இல்லையா? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது தான் நாங்கள் ஆண்டவர்கிட்ட போகிறோமா? இல்லை தினமும் நாங்கள் ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டு இருக்கிறோமா? இல்லையா? ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளும் நாங்கள் எங்களுடைய வேலை இடத்துல இருக்கலாம், எங்களுடைய படிக்கிற இடத்துலையா இருக்கலாம், எங்களுடைய வீட்டில் இருக்கலாம், எவ்வளவோ சவால்கள் மத்தியில் நாங்கள் போகிறோம். அந்த சவால்களை நாங்கள் முகம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோமா? இல்லை அந்த சவால்கள் நாங்கள் வர முன்பதாக அந்த ஆண்டவரை தேடி நாங்கள் அந்த சவால்களுக்கு அந்த ஒரு பதிலை நாங்கள் வைத்திருக்கிறோமா? நாங்கள் இதுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவர் எங்களோடையே கூட இருக்கிறவர் தேவனாக இருக்கிறார். கிறிஸ்து இயேசு எங்களோடையே இருக்கிறார். நாங்கள் எந்த நாளும் கட்டப்பட வேண்டிய ஒரு மனிதர்களாய், ஒரு நபர்களாய், ஒரு பிள்ளைகளாய் அவர் பார்க்கிறார். நாங்கள் இன்னும் அடித்தளமாகவே இருக்கிறோமா? ஒரு பில்டிங் அந்த கட்டப்படாமல் இருக்கும் பொழுது அந்த பில்டிங்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அது ஒவ்வொரு கல்லாய் நாங்கள் வைக்கும் பொழுது தான் அது ஒரு அழகான மாளிகை, அழகான ஒரு பில்டிங்காக இருக்கிறது, நாங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் எங்களை கட்டி எழுப்பும் பொழுது ஆண்டவர் எங்களையும் ஒரு அழகான உருவமாய், அழகான மனிதர்களாய், அழகான பிள்ளையாய், அழகான தாய் தகப்பன்மாராய் எங்களையும் மாற்றுகிறார். இன்றைய நாளிலும் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், நாங்களும் அழகாக இருப்பதற்கு, நாங்களும் மற்றவர்களுக்கு முன்பதாய் ஒரு உதாரணமாக இருப்பதற்கு நாங்களும் எங்களை கட்டி எழுப்புவோமாக. இரண்டாவது காரியம், விசுவாசத்தை கட்டி எழுப்புதல் ஒரு நோக்கமுள்ள மற்றும் நிலையான வளர்ச்சி. நம்பிக்கை தானாக வருவதில்லை, அதற்கு நேரம், ஒழுக்கம் மற்றும் வழிகாட்டல் தேவையாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கைகளை இழந்த நேரங்கள் இருக்கிறது. அது ஒரு சூழ்நிலைகள், ஒரு நேரங்கள் வரும்பொழுது தான் அந்த நம்பிக்கை இழக்கிற நேரமாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக அல்ல, எங்கள் நம்பிக்கை விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் திறமையானவர்களாகி வருகிறோம் என்பதல்ல, எங்களை ஒப்பிட்டு அல்ல, பெரும்பாலும் உங்களை சரியான ஒரு திசையில் சுட்டி காட்ட பயன்படுத்துகிறது. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எங்களுடைய விசுவாசத்தை நம்பிக்கையை நாங்கள் கட்டி எழுப்பும் பொழுது எங்களுடைய வளர்ச்சி நிலையாக இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அடிகளையும் ஒரு நம்பிக்கையாய், எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு காரியமும் எங்களுக்குள்ள வராது, ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் காலெடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் வளர்ச்சியை கொண்டு வருகிறார். ஒரு சிறிய சாட்சியை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒரு விசுவாசத்தை குறித்து, விசுவாசம் ஒரு தினமும் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது இல்லையா? ஒரு வாலிப ஒரு பொடியை எங்ககிட்ட கேட்குறான், கடவுள் இருக்காரா அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னோம், ஆமாம் இருக்காரு அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க இருக்காருன்னு? அப்போ அவர் கேட்குறாரு, நான் நேற்றைய தினத்தில் நானும் என்னுடைய தாயும் சாப்பாடுக்கு சல்லி இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அந்த நேரத்தில் நான் முட்டுக்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். அந்த நேரத்தில்
நான் ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு சாப்பாடு கிடைக்கலையே அப்படின்னு கேட்குறாரு அந்த வாலிப பொடியன், 16-17 வயசு. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, நீ தினமும் வேதம் வாசிக்கிறியா, நீ தினமும் ஜெபிக்கிறியா அப்படின்னு. அந்த நேரத்தில் அவருக்கு பதில் இல்லை. எப்பயாவது ஒரு பிரச்சனை வர நேரத்தில் அவர் முழங்கால் போட்டு எனக்கு இன்னைக்கு இந்த சாப்பாடு வேணும், இன்னைக்கு இந்த காரியம் வேணும்னு கேட்டால் அது கிடைக்கப்படுமா? நாங்கள் தினமும் ஆண்டவருக்கு ஜெபம் செய்ய வேண்டும், தினமும் வேதம் வாசிக்க வேண்டும். அந்த ஒரு நேரத்தில் அந்த பிரச்சனைகள்னு வரும்பொழுது மாத்திரம் நாங்கள் முட்டுக்கால் போட்டு இல்லை நீங்கள் அழுது பிறண்டு என்ன பண்ணாலும் அதுக்கான பதில் கிடைக்காது. அதுக்கான பதில் கிடைக்கும், கொஞ்ச காலம் போகும். நாங்கள் தினமும் ஜெபித்து தினமும் வேதம் வாசித்து எங்களுடைய வேத பகுதி, எங்களுடைய வேத வகுப்புகளுக்கு நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதனூடாக எங்களுக்கு என்ன பேசப்படுகிறது, எங்களுடைய தேவாலயத்தில் எங்களுக்கு என்ன பேசப்படுகிறது, விசுவாசத்தை ஊக்குவிக்கிற நண்பர்களை நாங்கள் சேர்ந்து கொள்ள வேண்டும், நண்பர்களோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். நண்பர்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஆனாலும் ஆண்டவர் குறித்து தெரிந்த விசுவாசம் மிக்க நண்பர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கீழே விழும் பொழுது அவர்கள் உங்களை உயர்த்துவார்கள். சில நண்பர்கள் இருக்கிறாங்க, நீங்கள் கீழே விழுந்தோன்னே சிரித்து மற்ற பக்கம் இன்னொரு நண்பர்கிட்ட போயிட்டு அவர் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் இருப்பாங்க. வாலிபர்களுக்கு நான் சொல்லுற ஒரு காரியம், நண்பர்கள் ரொம்பவும் முக்கியம். உங்களை கீழே விழும் பொழுது உங்களை உயர்த்துகிற நண்பர்கள் ரொம்பவும் முக்கியம். அதே போல் மற்ற நண்பர்களோடு இருக்கும் பொழுதும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நீங்கள் எப்பொழுது கீழே விழுவீர்கள் என்று பார்க்கிற மனிதர்கள் உங்களை சூழ இருக்கிறார்கள். ஜாக்கிரதையாக இருங்கள். எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு கால் அடுத்து வைக்கும் பொழுதும் ஆண்டவரை துதித்து ஜெபித்து எங்கே போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், நீங்கள் நான் கிறிஸ்டியன் மத்தியில் போனாலும், நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் மத்தியில் போனாலும், ஜெபத்தோடு வழிநடத்தலோடு ஒரு ஆராதனைக்கு பின்பதாக நீங்கள் போங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு சிறிய ஒரு ஆராதனை வைத்து விட்டு போங்க. எந்த நாளும் ஒரு பைபிள் வேர்ட், எந்த நாளும் ஒரு காரியம் நீங்கள் வைத்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் நடைபெறும். நான் ஒரு அனுபவ ரீதியாக நான் சொல்லுகிறேன். நான் ஒரு பெரிய பட்டதாரியோ பெரிய படித்த ஒரு நபரோ அல்ல. நான் ஒரு சிறிய ஒரு மனிதன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம், நாம் ஜெபிக்கும் பொழுதும், நாங்கள் காலையில் ஜெபிக்கும் பொழுதும், அந்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் வைத்து ஜெபித்து நாங்கள் போகும் பொழுதும் எங்களுக்கு ஒரு பதிலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் அவசரப்படுகிறவர் அல்ல. ஆனாலும் எங்களுடைய வளர்ச்சியை காண உறுதியாக இருக்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் கடைசியான காரியத்தை பார்ப்போம். நன்றி உணர்வு பொங்கி வழிகிற காணக்கூடிய ஒரு பலமான அன்பாக இருக்கிறது. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக என்று இந்த கொலோசியர் 2:6-7 அதிகாரத்தில் கூறப்படுகிறது. ஒரு நம்பிக்கை சரியாக இருக்கும் செயல்படுத்தினால் ஒரு நன்றி உணர்வு உருவாக்கப்படுகிறது. நன்றி உணர்வு எங்களுக்கு அன்பை உருவாக்குகிறது. அன்பு எங்களுக்கு செயலை உருவாக்குறது. பிரச்சனைகளில் நாங்கள் கடவுளை எப்படி, கடவுளுடைய கிருபையை காண்பது, மற்றவர்களை கருணையுடன் பொறுமையுடன் நடத்துவது. கிறிஸ்தவ அன்பு செயலற்றது அல்ல. இது இரக்கம், நீதி மற்றும் சேவை மூலம் நடத்தப்படுகிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் சிறிய விஷயங்களுக்கும் நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அன்பு உள்ளத்தோடு நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுடைய வீட்டில், வேலையிடத்தில், தேவாலயத்தில், நாங்கள் நடைமுறை வாழ்க்கையிலும் அன்பை பகிர வேண்டும். நன்றி உள்ளத்தோடும் அன்போடும் நாங்கள் அந்த இடத்தில் இருக்க வேண்டும். நாங்கள் தலங்களை சார்த்து கண்களை மூடி நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எதில் வேறொன்று இருக்கிறோம்? உலக ரீதியான காரியங்களிலா? எங்கள் தனிப்பட்ட காரியங்களில் வேறொன்று இருக்கிறோமா? எங்கள் விருப்பத்தில் நாங்கள் வேறொன்று இருக்கிறோமா? எங்கள் முடிவுகளை யார் எடுக்கிறது? எது வடிவமைக்கிறது? எங்களுடைய கரங்களா, எங்களுடைய நண்பர்களுடைய, எங்களுடைய தாய் தகப்பனுடைய கரங்களா வடிவமைக்கிறது?
புயல் போல ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில் வந்தால் உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய நம்பிக்கை நிலை நிற்குமா? எப்படியா இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம்? கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு பிரச்சனைகளின் நேரத்திலையும் புயல் போல வரும் பிரச்சனைகள், ஆனாலும் நாங்கள் எங்களுடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கும் பொழுது, ஆண்டவரோடாக வேரூன்றி இருக்கும் பொழுது, ஆண்டவர் கூடாக அன்பாக இருக்கும் பொழுது, விசுவாசத்தோடு நாங்கள் கட்டி எழுப்பப்படுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இன்றைய நாளிலும் கூட அப்பா உம்மோடு உமக்குள் வேரூன்றி அன்பில் நாங்கள் வளரத்தக்கதான மனிதர்களாய் நீர் எங்களை மாற்றும், எங்களை வழிநடத்தும். நீரை பொறுப்படும் ஆண்டவரே தகப்பனே சுவாமி. அப்பா இது மட்டும் நாங்கள் ஏதும் தவறு செய்திருந்தால் நீங்கள் எங்களை மன்னிங்க. உம்மை மறந்து அப்பா உலக காரியங்கள், வெளியான காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் எங்களை மன்னிங்க. அப்பா இனிமேலும் ஆண்டவரே தகப்பனே உமக்குள் வேரூன்றி வளரத்தக்கதான பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே சுவாமி. எங்கள் குடும்பங்கள் அப்பா தகப்பனே, எங்கள் வேலை ஸ்தலங்கள், எங்கள் தேவாலயங்களில் உமக்கு முன்னுரிமை கொடுக்கிற அப்பா தகப்பனே, வேறு எந்த ஒரு காரியத்துக்கும் அல்ல, உமக்கு மாத்திரம் முன்னுரிமை கொடுக்கிற, உமக்குள் வேரூன்றி இன்னும் வளரத்தக்கதாய் அப்பா தகப்பனே ஒரு நல்ல கனியை கொடுக்கத்தக்கதாய், அன்பின் கனியை மற்றவர்கள் காணத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் வளர நீர் கிருபை செய்து வழி நடத்தும்படியாய் தாழ்மையுடன் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. நாங்கள் காணிக்கை எடுக்கப்படும் வேளையிலே எங்களோட நீல கலர் புக்கில் இருக்க 9வது பாடலை பாடுவோம். ஸ்க்ரீன்லேயும் போடுவாங்க. அருளின் மாமலை பெய்யும் என்று வாக்களித்தோரே, மாரியாய் பெய்திட செய்யும் உலகத்தின் இரட்சகரே, தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, கற்பாரை போல் பாவியுள்ளம் கடினப்பட்டதையா, பரிசுத்த ஆவியின் வெள்ளம் கரைக்க வல்லதையா, தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, வெட்டாந்தரை நீலந்தானும் ஏதேன் போல் மாறுமென்றே, சாபத்துள்ளான முட்பூண்டும் கேதுருவாகுமென்றே, தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை, ஏழையன் கூரைகள் யாவும் தீர்த்திடும் இரட்சகரே, யுத்தத்தில் முன் செல்ல ஏவும் சேனை தாள கர்த்தரே, தேவன்பின் வெள்ளம், தேவன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என்னுள்ளம் கெஞ்சுதே இன்னும் தேவை.
நாங்கள் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே சுவாமி, ஆண்டவரே இந்த அழகிய நாளை தந்தமைக்காக நன்றி. பிதாவே சுவாமி, ஒரு புதிய ஒரு ஓய்வு நாளை எங்களுக்காக நீங்கள் வைத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நேரத்தில் காணிக்கையும் தசம பாகங்களும் அன்பான கருத்துக்கு ஒப்பு கொடுக்கின்றேன். பிதாவே சுவாமி, கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீங்கள் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. பிதாவே சுவாமி, இந்த காணிக்கையை ஆண்டவரே சுவாமி உம்முடைய ஆண்டவரே ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துவதற்கு ஆண்டவரே நீங்கள் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இதை பயன்படுத்துகின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தை ஆண்டவரே உடைய வழிநடத்தலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றேன். பிதாவே சுவாமி, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே தொழில் ஆண்டவரே சுவாமி படிப்பு ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே உங்களுடைய ஞானத்தினால் நீங்கள் நிரப்பும்படியாக ஜெபிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவே, நீங்கள் இந்த நாளை ஆசீர்வதியுங்கள், வழி நடத்தும்படியாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நல்லது, நாங்கள் யாவரும் அமர்ந்திருப்போம். இலங்கை பப்டிஸ்ட் வாலிபர் சங்கத்தின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய மிகுந்த கிருபையினால் 87 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் திருச்சபை குடும்பத்துடன் சேர்ந்து மற்றொரு விலைமதிப்பற்ற வாலிபர் ஞாயிறு கொண்டாடுவதை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கருதுகிறோம். கிறிஸ்தவ வரலாற்றின் வலிமையை எடுத்துக்கொண்டு நிகழ்கால மதிப்புகளுடன் தொடர்புடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு திருச்சபையின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதன் மூலம் திருச்சபையின் எதிர்காலத்தை கட்டியெழுப்புவதே இலங்கை பேப்டிஸ்ட் வாலிபர் சங்கத்தின் ஒரே நோக்கமாகும். மரியாதைக்குரிய போதகர் மற்றும் மூப்பர்கள், அதேபோல் உங்கள் அனைத்து விசுவாசிகளும் இந்த பயணத்தை வெற்றிகரமாக மாற்ற எங்கள் இளம் சகோதர சகோதரிகளுடன் கைகோர்த்து அன்பான ஆசீர்வாதங்களையும் அசைக்க முடியாத ஆதரவையும் இன்று நாங்கள் அன்புடன் நினைவு கூறுகிறோம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. கொலோசியர் 2:6-7. கடவுளின் இந்த வார்த்தையின் அடிப்படையில் இந்த ஆண்டு எங்கள் நோக்கம் கிறிஸ்துவில் வேரூன்றி ஒரு தலைமுறையை உருவாக்கி உலகத்துடன் அவரது விலை மதிப்பற்ற அன்பை பகிர்ந்து கொள்வதாகும். அந்த உன்னத நோக்கத்திற்காக ஒரு சபையாக ஒன்றிணைந்து முன்னேற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம். உங்கள் சபை ஊழியத்தின் மீது கடவுளின் தொடர்ச்சியான ஆசீர்வாதங்களையும் தயவையும் வேண்டி ஜெபிப்போம். எல்லா மகிமையும் துதியும் நம் ஆண்டவருக்கே உரித்தாகுவதாக. ஆமென். எங்களுடைய வாலிபர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலே வாலிபர் ஞாயிறை எங்கள் மத்தியிலே ஒழுங்கமைத்து அதை எங்களுக்கு வழிநடத்தப்படியாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக நாங்கள் அனுஷா சகோதரிக்கு நன்றி செலுத்துகிறோம். தேசிய எங்களுடைய இலங்கை பேப்டிஸ்ட் வாலிபர் சங்கம் சார்பாக எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டதற்காக. ஆகவே நீங்கள் இந்த வாரம் நீங்கள் சிறுகுழுவிலே ஒன்று கொடுக்கிறவர்கள் தயவு செய்து ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளவும். நாங்கள் இந்த வாரத்திலே கொலோசியர் 2:6-7 தான் நாங்கள் தியானிக்கிறோம், மாட்கு புத்தகத்தை அல்ல. ஆகவே அந்தந்த நாளில், அதாவது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் எந்த பகுதியை பிரசங்கமாக கேட்கிறோமோ அந்த பகுதியை உங்களுடைய சிறுகுழுவிலே நீங்கள் கலந்து ஆலோசிக்கும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். ஆகவே நன்றி அனுஷ சகோதரிக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய அப்சரா சகோதரி இருக்காங்களா தெரியும், இன்றைக்கி அவங்க தான் எங்களுடைய சிங்கள மொழி ஆராதனையிலே பிரசங்கம் பண்ணுகிறாங்க. ஆகவே எங்களுடைய வாலிபர்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிரசங்க ஊழியங்களிலேயும் அவங்க ஈடுபடுறதுக்காக. இன்றைய நாளில் நீங்கள் யாராவது புதியவராக வந்திருந்திருந்தால் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். தயவு செய்து எங்களுடைய கதைத்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் ஆராதனைக்கு பின்பதாக எங்களுடைய தேநீர் ஐக்கிய வேலை இருக்கிறது, அதிலே கலந்து கொள்ளும்படி நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும், இன்றைய நாளிலே நாங்கள் உபசங்கங்களாக ஒன்று கூடுகிறோம். ஆராதனைக்கு பின்பதாக பெண்கள் சங்கம், ஆண்கள் சங்கம், வாலிபர் சங்கம் என்று நாங்கள் ஒன்று கூடுகிறோம். இது பற்றிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய திருச்சபை செய்தி மண்டலில் இருக்குது, எங்களோட நாட்காட்டில் இருக்குது. அதை நீங்கள் இருக்காவிட்டால் தயவு செய்து அந்த ஹார்ட் காப்பீஸ் பிரதி செய்யப்பட்ட தாள் பின்னால் இருக்கின்றது, அல்லது நோட்டீஸ் போர்டில் இருக்குது. நீங்கள் அதை ஒரு ஃபோட்டோவோடு எடுத்துகிட்டு போகலாம், அல்லது வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு அது கிடைக்கும். ஆகவே அதுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
அது மாத்திரமல்ல தெரியும், நாங்கள் எங்களுடைய வீட்டு சிறு குழுக்களை நாங்கள் உருவாக்கி வருகிறோம். மருதானை, பேலியகொட, கொல்லனாவ, தெமடகொட, பாமங்கட திருச்சபையில் சில குழுக்கள் நடந்து வருகிறது. சில குழுக்கள் இன்னும் நாங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டிருக்கோம். ஆகவே சிலர் கேட்டிருக்கிறீங்க உங்களுடைய ஏரியாவில் வந்து செய்ய சொல்லி. ஆகவே தயவுசெய்து உங்களுடைய ஏரியாவில் சிறு குழுக்கள் தேவைன்னு சொன்னால் தயவுசெய்து எங்களோடு தொடர்பு கொள்ளும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாக எங்களுடைய அதிகாலை ஜெபம் நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 4:30 5 மணி வரை ஒரு அரை மணித்தியாலம் தான். அந்த இடத்துல நாங்கள் நிறைய காரியங்களுக்காக, சபைக்காக, எங்களோட சபை குடும்பத்தினருக்காக, தேசத்துக்காக, மற்ற தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்துகிற அந்த இடத்துல வந்து நீங்களும் ஆன்லைன் மூலமாக தான் நடக்கும். ஆன்லைன் அது ஆடியோ மாதிரி தான். நீங்கள் உங்களோட முகத்தை எல்லாம் காட்ட தேவையில்ல. நீங்கள் ஆடியோவில் நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். ஆக உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வாரத்துக்கு ஒரு நாளாவது வந்து அதில் கலந்து கொள்ளும்படி. அது ஒரு முக்கியமான நேரம் ஆண்டவரை சந்திப்பதற்கு. அடுத்த நோட்டீஸுக்கு போவோமா பிரியா? எங்களோட சபையில் அறிமுகப்படுத்தி இன்னொரு விஷயந்தான், புதன்கிழமைகளில் மாலை 5 மணிக்கு சிங்கள மொழியில் ஒரு ஆராதனை ஆரம்பிச்சிருக்காங்க புதன்கிழமையில். ஆகவே நீங்கள் இந்த பக்கமாக போனால் அல்லது புதன்கிழமையிலையும் ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினா, யாராவது கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி விரும்பினா தயவுசெய்து நீங்கள் புதன்கிழமைகளில் மாலை 5:30 ஒரு ஆராதனை இப்போ 2 வாரமாக நடந்து கொண்டிருக்குது. அதை ஞாபகப்படுத்துகிறேன். அது மாத்திரமில்லாமல் உங்களுக்கு தெரியும், எங்களோட சிறுவர்களுக்கு மார்ச் மாதம், இந்த மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை அன்று காலை 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் ஒரு பேப்டிஸ்ட் சிறுவர் ஓய்வு நாட் பாடசாலை பேரணி, ரலின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அது கேரி கல்லூரியில் நடைபெறுகிறது. ஆகவே உங்களோட பிள்ளைகள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாக இருக்கிற, சண்டே ஸ்கூல் KMMக்கு போகிறவர்களாக இருப்பாங்கனால் அதிலே கலந்து கொள்ளும்படி உற்சாகப்படுத்துகிறோம். உங்களோட டீச்சர்ஸ் பாருங்கள் அதை சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் அது 7 வயதுலேருந்து 16 வயதுக்கு உட்பட்டவர்கள், 7 வயதுலேருந்து 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் அதில் கலந்து கொள்வாங்க. அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்களில் 2 காகித உரைகள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. ஒன்று BYP, ஏன்னா BYPலேயும் ஒரு காகித உரை கொடுத்துருக்கீங்களா? அது BYPக்கு உங்களோட ஒரு நாள் வருமானம், அதில் தான் அவங்க வாழ்கிறான்னு சொன்ன சொந்த செலவில் இல்லை, ஊழியத்துக்காக. அதை நீங்கள் அந்த எங்களுடைய காணிக்கை பாக்ஸில் போடலாம், அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். அது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய தோமஸ் சகோதரர் உங்களுக்கு தெரியும், அவருக்கு கடந்த 44 ஆண்டுகளாக எங்களுடைய சபையில் ஊழியம் செய்தவர். அவர் ரிட்டையர் ஆகிறாங்க அடுத்த மாதம். ஆகவே அவருக்காக ஒரு என்விலப் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். உங்களுக்கு அவருக்கு நன்கொடையாக கொடுக்க விரும்பினால் தயவு செய்து அந்த என்விலப்பில் போட்டு கொடுக்கும்படி நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். எங்களுடைய ஆண்கள் சங்கம் ஒரு விசேடமான ஒரு செயற்திட்டத்தில் ஈடுபடுறாங்க. முருகேசன் இருக்காரண்ணா? இருக்காரா? இருக்கிறாரு. அது 28ஆம் தேதி. அதுவும் 28ஆம் தேதி அவங்க பிரிசன் ஃபெலோஷிப் சிறைச்சாலை ஊழியத்தில் ஈடுபட போகிறாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த சிறைச்சாலை ஊழிய நிகழ்ச்சியை நடத்தி அவங்களுக்குன்னு சொல்லி பரிசு பொருட்களை வழங்க இருக்கிறாங்க. அந்த பரிசு பொருட்களில் போட்டிருக்குது ஒவ்வொன்று அந்த லிஸ்ட் இருக்குது. வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு வந்திருக்கும். டூத் பேஸ்ட், ஷேவிங் பிளேட், அப்படி ஒவ்வொரு காரியங்களுக்கு கிட்டத்தட்ட 660 ரூபாய்க்கு தான் போகுது அந்த காசு. ஆகவே நீங்கள் அந்த 660 ரூபா கொடுத்து அவங்களுக்கு அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம். அது அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஒரு கேம்ப் ஒன்று செய்கிறாங்க. ஏன்னா ஓலையில் கேம்ப் ஒன்று செய்கிறாங்க. ஆனால் அது சம்மந்தமாக ஒரு டீட்டெயில்ஸும் எனக்கு வரல. ஆனால் 1ஆம் தேதியிலேருந்து 3ஆம் தேதி வரைக்கும் எனக்கு கேள்விப்பட்டது மே மாதம் ஆண்களுக்காக அது சீக்கிரம் அந்த நோட்டீஸ் வரும். ஆகவே ஆண்கள் அதுக்கு ஆயத்தமாங்க, அது வந்து கொண்டிருக்குது. எப்போ வரும்னு தெரியா. ஆனால் பெண்கள் வந்துட்டாங்க. அதுக்கு பெண்கள் ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. மே மாதம் 28லேருந்து 31 வரைக்கும் அவங்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்பே கதலில் சொல்லி மாதம்பேங்கிற இடத்துல கேம்ப் சைட்டில் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் தான் கேட்டிருக்காங்க, 1000 ரூபா. சரியா, 1000 ரூபா அட்வான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களை ரெஜிஸ்டர் பண்ண 1000 ரூபாயில் கேம்ப் ஃபீஸ். சரியா, கேம்ப் ஃபீஸ் 1000 ரூபாயில். கேம்ப் ஃபீஸ் எப்படி நிர்ணயிக்கப்படுதுன்னு சொன்னால் அதை நீங்கள் பெண்கள் சங்க தலைவர்கள்கிட்ட தான் கேட்கணும். நான் அவங்கக்கிட்ட எலும்பு படிக்க கேட்டுக்கொள்கிறேன். பெண்கள் சங்க தலைவர்கள் கமிட்டியில் இருக்கோம், கொஞ்சம் எலும்புங்க. பெண்கள் சங்க கொஞ்சம் சுற்றி தலையை சுற்றி பாருங்கள் யார் யார் இருக்கான்னு சொல்லி. 4 பேர் இருக்கிறாங்க. இவங்களுக்கு தான் தெரியும். அதை 1000 ரூபா. தேங்க்யூ. இவங்களோட நீங்கள் பேசிங்க எப்படி கேம்ப் ஃபீஸ் வருதுன்னு சொன்னீங்க. சொன்னால் அந்த அப்பே கதையில் கேம்ப் சைட்டில் வந்து ஒவ்வொரு விதமான அறைகள் இருக்குது. ஏசி போட்ட அறை இருக்குது, ஏசி இல்லாத அறை இருக்குது, ஒரு சாதாரண அறை இருக்குது. அப்போ அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அந்த ப்ரைஸின் அடிப்படையில் தான் அந்த கேம்ப் ஃபீஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. ஆகவே அந்த அட்வான்ஸ் வந்து அதுக்கு உட்படுத்தப்பட்டது.
சரியா? அது சம்மந்தமாக எனக்கு மேலதிக தகவல்கள் நீங்கள் அவங்ககிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. ஆகவே அந்த கேம்ப் வருது நல்ல ஒரு சந்தர்ப்பம். 28ஆம் தேதி 31ஆம் உங்களோட கணவன்மார்க்க பிள்ளைகளோட தொல்லைகள் இல்லாமல் ஒரு கேம்ப் உங்களுக்கு கிடைக்குது. அதே நேரத்தில் அவங்களுக்கும் அன்றைக்கி தான் சுதந்திரம் கிடைக்குது. அப்படி இல்லை, ஏன்னா அவங்க மிஸ் பண்ணுவாங்க அவங்களே, பெண்களை உண்மைக்கும் மிஸ் பண்ணுவாங்க, அம்மாமார்களை மிஸ் பண்ணுவாங்க, ஒய்ஃப்மார்களை மிஸ் பண்ணுவாங்க. ஆகவே இந்த கேம்பில் கலந்து கொள்ளும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். அவ்வளவா நோட்டீஸ்? ஓகே, தேங்க்யூ. இன்னையிலேருந்து நீங்கள் முக்கியமான நோட்டீஸ், நாங்கள் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். யூடியூப்பில் எங்களோட சர்வீஸை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே தமிழ் மொழியில், ஆங்கில மொழியில், சிங்கள மொழியில் எங்களோட யூடியூப்பில் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அது கேமரா பிரச்சனை தீர்ந்துருக்குது. ஆக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இதே செய்தியை வித்தியாசமான பிரசங்கிமார்கிட்டேருந்து கேட்கும்படி நான் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறேன். நாங்கள் எழுந்திருந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இன்றைய நாளிலும் ஆண்டவரே, உமது குடும்பமாக, உமது பிள்ளைகளாக இந்த இடத்திலே ஒன்று கூடி உம்மை குறித்த ஆண்டவரே அறிந்து கொள்ள, உமக்கு மீண்டும் ஒரு முறை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக அர்ப்பணிக்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை உமக்குள் உமது வார்த்தையின்படி மீளாய்வு செய்து பார்க்க எங்களுக்கு தந்த தருணத்துக்காக நன்றி. நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி கூற இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள் ஒவ்வொன்றும் உமது சன்னிதானத்தில் இருக்கின்றபடியால் நன்றி. அதற்கு நீங்கள் பதில் கொடுக்க போகிறதுக்காக நன்றி. அன்றைய சுகீனமாக இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் தொடப்போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏற்கனவே நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை கட்டளை இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கின்ற வைத்திய சேவைகளுக்காக, வைத்தியர்களுக்காக, இலவச மருந்து அனைத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே அது எங்களுக்கு ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. இலவச கல்விக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய எங்களுடைய பிள்ளைகள் படிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். அன்றைய சவால்கள் மத்தியிலும் ஆண்டவரே உமக்காக பிரகாசிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஆண்டவரே பொருளாதார ரீதியாக, உறவு ரீதியாக ஆண்டவரே எதிர்பார்க்காத விபத்துக்கள் நிமித்தம் ஆண்டவரே பாதிக்கப்பட்டுள்ள ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பணம் இல்லாமல் கடனால் தொல்லைப்பட்டு கொண்டிருக்கும், கஷ்டப்பட்டிருக்கும் ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவே, நீங்கள் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கணும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று உம்மிடத்திலே விசுவாசத்தோடு ஜெபிக்க, விசுவாசத்தோடு உமது வாக்கு தத்தங்களை சுதந்திரத்து கொள்ள, ஆண்டவர் இந்த உலகத்திலே மேலான நாமம் இயேசுவே என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள, அனுபவிக்க, உமது வார்த்தை ஆண்டவரே ஆர்வத்தோடு கற்றுக்கொள்ள, உமது வார்த்தையின்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, பாவங்களிலிருந்து ஆண்டவரை விடுதலை அடைய ஆண்டவரே, உமக்காக ஆண்டவரே பிரகாசிக்க ஆண்டவரே, பாவமற்ற வாழ்க்கை வாழ ஆண்டவரே, விசுவாசத்தினாலே தீர்மானங்கள் எடுக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபையாக இருந்து உதவி செய்வன் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமென், ஆமென். ரைட், நாங்கள் இன்னைக்கு புறப்பட்டு போக போகிறோம். எங்களுடைய அனுஷா சகோதரி இன்னைக்கு பிரசங்கித்த மாதிரி கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் 6-7 வசனங்களின் படி அதில் போட்டிருக்குது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே. நாங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கோம். அப்புறம் அவருக்குள் நடக்க சொல்லி நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் உற்சாகப்படுத்தப்படுவோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதாது, இயேசு கிறிஸ்துவில் நடக்கணும். ஆனால் எப்படி நடக்கணும், அதுக்கு அவங்க 4 காரியங்கள் அழகாக விவரித்து சொன்னாங்க. ஒன்று, அவருக்குள் வேர் கொண்டவர்களாக நாங்கள் நடக்கணும். அவருக்குள்ள வேர் கொண்டவர்களாக, இதை நீங்கள் தியானிக்க இருக்கு இந்த வாரம். அது எப்படி அவருக்குள்ள வேர் கொள்ளணும். அப்புறம் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக நாங்கள் நடக்கணும். சரி, அவர் மேல் நாங்கள் கட்டப்பட்டவர். அவங்க பில்டிங் கதையெல்லாம் சொன்னாங்க, அவர் மேல் கட்டப்பட்டவர்கள். அப்புறம் நீங்கள் பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக நடக்கணும். விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாக, கடைசியாக ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் அதோட நன்றி உள்ளவர்களாக நாங்கள் நடக்க இருக்கு. ஆகவே அப்படி நடக்கணும்னு சொல்லி நாங்கள் அண்ணன் நட மாத்திரம் நடக்காமல் இப்படி நாங்கள் நடப்போம் இயேசு கிறிஸ்துக்குள்ள. ஓகேயா? அப்போ பிதாவாகிய தேவனுடைய அன்பும், எங்களுடைய நேச ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.